யாழ்ப்பாணத்தில் இளைஞன் காரில் கடத்தல். கடத்திய இளைஞனை சித்திரவதைக்கு உள்ளாக்கியவர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை காரில் கடத்தி சென்று ஆடைகளை களைந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் இளைஞனை வீதியில் இறக்கிவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட நபர்களை போலீசார் விரட்டி பிடித்துள்ளனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் காரொன்றில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவ்விடத்தில் நின்ற இளைஞனை காரில் நாவற்குழி பகுதிக்கு கடத்தி சென்று ஆடைகளை களைந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி கூறிய ஆயுதங்களால் தாக்கிய பின்னர் மீண்டும் இளைஞனை காரில் கொண்டு வந்து பொஸ்கோ பாடசாலை அருகில் இரத்த காயங்களுடன் வீசிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது சற்று தொலைவில் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் அதனை அவதானித்து தப்பி சென்ற காரை மடக்கி பிடித்துள்ளனர். இதன்போது காரினுள் 5 இருந்ததுடன் 2 கூரிய வாள்கள், இரத்தக்கரை தேய்ந்த டி-ஷர்ட் மற்றும் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து யாசகர்கள் அகற்றம். யாழ் நகரில் திடீர் சுற்றி வளைப்பு. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாக சுற்றுலாவிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையிலும் நடமாடிய 30க்கும் அதிகமான யாசகர்கள் இன்று யாழ் போலீசாரின் பங்களிப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 30 யாசகர்கள் மற்றும் வியாபார செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு யாழ் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரவுகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின் குறித்த நபர்கள் அவரவர் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் உடைந்த மட்டக்களப்பு புதுப்பாலம் மீண்டும் திறப்பு. கனரக வாகனங்கள் செல்ல தடை. ராணுவத்துக்கு காணியை தாரை பார்க்காதே, துரோகம் செய்யாதே, மருதங்கேணியில் லண்டன் முதியவரை முற்றுகையிட்ட மக்கள். செய்யக்கூடாது. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவுசெய்து வந்து ஒத்துழைக்காதீங்க. 5 ஏக்கர் பின்னுக்கு விட்டுட்டு அப்ப நான் உங்களுக்கு காட்டாட்டி நீங்கள் 5 ஏக்கரையும் இல்லாம தான் சுழி போய்விட்டீங்க. ஐயா இப்ப அது இல்ல, அவரோட அரச உத்தியோகத்தர் அவருடைய போறீங்க. நான் சொல்றது வந்து நீங்கள் இந்த இன அழிப்பு செய்த இந்த தமிழ் பெண்களை பாலியல் உள்ளடக்கி இன அழிப்பு செய்த இந்த ராணுவத்துக்கு இந்த காணியை கொடுக்காங்க. இந்த வடமாத்தி கிழக்குல பலாயிரக்கணக்கான சனம் வந்து காணி இல்லாம இருக்கு. சனம் கூட காசு தந்து வேண்ட தயாரா இருக்கு. உங்களுக்கு காசு தான் தேவைன்னு சொல்லிச்சுன்னா அதை சனம் தர தயாரா இருக்கு. தயவுசெய்து வந்து இந்த ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. கதிர்காம பாத யாத்திரைக்காக காட்டு வழி பாதை இன்று திறப்பு. அதிகளவிலான பக்தர்கள் யாத்திரையில் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி உகந்தமலை குமண தேசிய பூங்காவினூடான காட்டுப்பாதை இன்று வெள்ளிக்கிழமை அரோகரா கோஷத்துடன் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் உற்சவம் எதிர்வரும் 15ஆம் திகதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 15 தினங்கள் நடைபெறும் இவ்விழா எதிர்வரும் 30ஆம் திகதி மாணிக்க கங்கையில் நடைபெறும் பாரம்பரிய நீர்வெட்டு நிகழ்வுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற பிரபு எம்பி மற்றும் அர்ச்சனா எம்பி நக்கலுரையாடல். சிரிப்பில் மிதந்த இலங்கை பாராளுமன்றம். இந்த நாட்டில் விபத்துக்களின் ஊடாக பல இறப்புகள் இடம்பெறுகின்றன. அது பிரதான காரணமாக இருப்பது சீட் பெல்ட் அணியாமை தொடர்பாக. இப்போ தெரியும், எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமதான அச்சுதா கூட பல இடத்திலே வேகமாக பயணித்து தடகொலை என்று சொல்லக்கூடிய சிறைகளையும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். அது தொடர்பாகவும் அவரது அந்த போக்கு தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சீட் பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து முன்னால் மாத்திரம் பயணிக்கும் போது முன்னிடத்தில் மாத்திரம் சீட் பட்டியினை அணியாமல்
பிற்பகுதியில் இருக்கின்ற பின்பகுதியில் அமர்ந்து கொண்டு வருபவர்களும் கட்டாயம் சீப்பட்டி அணிந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டமூலத்தின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே விபத்துக்களை குறைப்பதும் அதனூடாக இடம்பெறுகின்ற முதல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு லைசன்ஸ் இருக்கணும், மோட்டார் சைக்கிள் ஓடுறதுக்கும் கார் ஓடுறதுக்கும். பிறகு என்கிற எங்க பாராளுமன்ற உறுப்பினர் குழந்தை பிள்ளைக்கு லைசன்ஸ் ஓடாத லைசன்ஸ் இருக்கிறவன் தான் ஐயா போலீஸ்காரன் நிப்பாட்டுவான், உங்களை நிப்பாட்டுவான். நன்றி. சொல்லுகின்ற விடயம் குழந்தை பிள்ளைகளுக்கு லைசன்ஸ் எங்கேயும் கொடுப்பதில்லை. வேணுமெண்டா சிறு பிள்ளைகளுக்கு ஓடக்கூடிய டாய்ஸ் தொடர்பான பொருட்கள் தான் இருக்கு, அதை வேணுமென்றால் பயணிக்க முடியும். உங்களை போன்றவர்கள் நல்ல வைத்தியர்கள், நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆகவே உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே சந்தோஷமாக நிம்மதியாக பாதுகாப்பாக கேட்டுக்கொண்டு நிறுத்திக் கொண்டேன். நன்றி. யாழ்ப்பாணத்தில் சவர்க்காரத்துக்குள் மறைத்து போதைப்பொருள் கடத்தல், சிக்கிய முக்கிய நபர்கள். யாழ்ப்பாணத்தின் நகர்ப்புற பகுதியில் வாசனை சவர்க்காரத்திற்குள் நூதனமான முறையில் போதைப் பொருளை கடத்தி விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவரை யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு வாசனை சவர்க்காரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளி மாவட்டத்திலிருந்து பொதிகள் சேவை மூலம் வரவழைக்கப்பட்ட பார்சல் ஒன்றில் வாசனை சவர்க்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 7 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய, அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடைய வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.